ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆர்ஸ் ஆஃப் இந்தியா. நான் லக்னேஷ். இன்னைக்கு நம்ம கட்டிங் எட்ஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டார்க் மேட்டர் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏன் டார்க் மேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது அந்த டார்க் மேட்டர் தான். அது எவ்வளோ அதிகம் அப்படின்னா, நீங்கள் நம்மளோட பூமி, நம்மளோட சூரிய குடும்பம், நம்மளோட கேலக்ஸி, நம்ம கேலக்ஸி மாதிரியே இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கேலக்ஸி எல்லாமே சேர்ந்தது வெறும் 5% மட்டும்தான். மிச்சம் இருக்கிற இந்த 95% இடத்தை அடைச்சிருக்கிறது இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற பொருட்கள் தான். அப்படி இருக்கிறப்ப அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வரைக்கும் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. அது இருக்கு அப்படின்றது மட்டும்தான் உறுதி பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்க் மேட்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மேட்டர்னா வேற ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பொருள் இடத்த அடைக்குதோ, எந்த ஒரு பொருளுக்கு வெயிட் இருக்கோ அது எல்லாமே மேட்டர் தான். உதாரணமாக பார்த்தோம்னா ஆட்டம், ஒரு அணு ஒரு இடத்த அடைக்குது, அதுக்கு ஒரு எடை இருக்கு, அதனால அதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அணு ஒரு மேட்டர்னா அதால் ஆக்கப்பட்டிருக்க நீங்க, நம்மளோட பூமி, நம்மளோட சூரிய குடும்பம், நம்மளோட கேலக்ஸி எல்லாமே மேட்டர் தான். நம்மளால நம்மளோட மேட்டரை பார்க்க முடியும், ஏன்னா அது லைட்டை அப்சர்வ் பண்ணி எமிட் பண்ணுது. ஆனால் டார்க் மேட்டர் அப்படி கிடையாது. அது லைட்டை அப்சர்வ் பண்ணுறதும் இல்லை, எமிட் பண்ணுறதும் இல்லை. அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடையும் இன்ட்ராக்ட் ஆகுறது கிடையாது. அதனால தான் அதோட இருப்பிடத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அது இருக்கிறது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அதோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை மட்டும் நம்மளால் உணர முடியும். நம்ம இந்த டார்க் மேட்டர் கருத்து எப்படி உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸோட வெயிட் 1 கிலோ. அதே மாதிரி உங்ககிட்ட 2 1 கிலோ இடக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த 2 1 கிலோ இடக்கல்லையுமேவும் அந்த பாக்ஸ்குள்ளே போடுறீங்க. இப்போ உங்களால் அந்த பாக்ஸோட வெயிட்டை அதை வெயிட் மிஷினில் வைக்காமையவும் சொல்ல முடியும் அது 3 கிலோ அப்படின்னு. இப்போ நீங்கள் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை வெயிட் மிஷின் மேலே வைக்கிறீங்க. ஆனால் அந்த வெயிட் மிஷின் அது 4 கிலோ இருக்கிறதா காட்டுது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமே யாரோ அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு எடையை சேர்த்துட்டாங்க அப்படின்னும், அப்படி இல்லாட்டினா நம்மளோட வெயிட் மிஷின் தப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த என்னன்னே தெரியாத அந்த 1 கிலோ தான் டார்க் மேட்டர். அது எப்படின்றத நம்ம கேலக்ஸியோட அப்ளை பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் மெரியோரோன் மேலே ஒரு பாலை வச்சு அந்த மெரியோரோனை சுற்றினீங்கன்னா அதில் உருவாகிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் காரணமாக அந்த மெரியோரோன் கண்டிப்பாக கீழே விழுகும். நீங்கள் அந்த மெரியோரோன்ட மெதுவாக சுற்றினீங்கன்னா கம்மியான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போய் விழுகும். வேகமாக சுற்றினீங்கன்னா அதிக அளவில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுகும். இதே மாதிரி தான் நம்மளோட நிலா நம்ம பூமியை ரொம்ப வருஷமாக சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஏன் நம்மளோட நிலா நம்ம பூமியை விட்டு விலகி போல அப்படின்னா, நிலாவுக்கும் பூமிக்கும் இடையிலான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு கயிறு செயல்படுற மாதிரி செயல்பட்டு அது ரெண்டையுமேவும் தக்க வச்சிருக்கு. இப்போ நீங்கள் அந்த நிலா எவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படின்றத கணக்கு பண்ணுறது மூலமாக அங்கே எவ்வளோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாகுது அப்படின்றத கணக்கு பண்ண முடியும். அந்த அளவுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாகிறப்பையும் அது ரெண்டுமே பிரிஞ்சு போகாமல் இருக்குன்னா அதுக்கு இடைப்பட்ட கயிறு எவ்வளோ வலிமையாக இருக்குது, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணுறது மூலமாக நம்மளால் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வலிமையை கணக்கு பண்ண முடியும். நம்ம முந்தின வீடியோவில் பார்த்த மாதிரியேவும் கிராவிட்டி அப்படின்றது அதிக மாசுள்ள ஆப்ஜெக்ட் ஸ்பேஸை வளைக்கிறதுனால உருவாகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு வலிமையுள்ள கிராவிட்டியை உருவாக்கணும் அப்படின்னா அதை உருவாக்கின பொருள் எவ்வளோ எடையுள்ளதாக இருக்கணும் அப்படின்றத நம்மளால் கணக்கு பண்ண முடியும். இது மாதிரி அதோட சுழல்ற வேகத்தை வச்சு அந்த பொருளோட எடையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சாதாரண மேத்தமேட்டிக்ஸ் மூலமாக. இதே முறையை பயன்படுத்தி சயின்டிஸ்ட் விண்வெளியில் இருக்கிற ஒன்றுக்கொன்று சுழல்ற 2 கேலக்சியோட சுழல்ற வேகத்தை பயன்படுத்தி அந்த கேலக்சியோட வெயிட்டை கண்டுபிடிச்சாங்க. அதே சமயத்தில் அந்த கேலக்சியோட வெயிட்டை அந்த கேலக்சியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்தோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறது மூலமாகவும் கண்டுபிடிச்சாங்க. இவங்க கண்டுபிடிச்ச 2 வெயிட்டுமேவும் சமமாக இருந்திருக்கணும், ஆனால் சமமாக இல்லை. ஏன் அப்படின்றத யோசிக்கிறப்ப தான் ஒருவேளை நம்ம கணக்கு பண்ண முறை தப்பாக இருக்கணும், அதாவது நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் தப்பாக இருக்கணும், அதாவது உங்களோட வெயிட் மிஷின் தப்பாக இருந்த மாதிரி. அப்படி இல்லாட்டினா நம்மளால் உணர முடியாத, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு பொருள் அதுக்கு அந்த நிறைய தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணாங்க. அதாவது டார்க் மேட்டர் இருந்தால் தான் இந்த மாதிரி நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நிகழ்வு டார்க் மேட்டர் இருக்கிறத உறுதியாக சொல்லலை. ஒருவேளை டார்க் மேட்டர் இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா தப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை மட்டும்தான் ஏற்படுத்துச்சு. இதே மாதிரி நிகழ்ந்த இன்னொரு நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிக நிறைவுள்ள பொருள் ஸ்பேஸை வளைக்கும் அப்படின்னு. இப்போ
தொலைதூர நட்சத்திரம் ஒன்றுல இருந்து ஒளி நம்ம பூமியை நோக்கி வர்ற வழியில அதிக நிறையுள்ள பொருள் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது அதோட நிறைக்கு நேர்த்தகவுல அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை வளைச்சிருக்கும். அது அந்த இடத்துல ஸ்பேஸை வளைக்கிறதுனால அந்த பக்கம் வர்ற ஒளியும் வளைஞ்சுதான் நம்மளை வந்து அடையும். அது எப்படி ஒளி வளையும் அப்படின்னா, நான் சொல்றதை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பறவை வானத்துல பறந்து போறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பறவையோட நிழல் தரையில விழுகுது. அந்த பறவை நேர்கோட்டில் பயணிக்கிறதுனால அதோட சேர்ந்து அதோட நிழலும் நேர்கோட்டில் பயணிக்குது. இப்ப தரையில திடீர்னு ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை அந்த பறவையோட நிழல் கடக்கிறப்ப அது வளைஞ்சுதான் கிடக்கும். ஆனா அந்த பறவை நேர்கோட்டில் தான் பயணிச்சிருக்கும். அந்த பறவை நேர்கோட்டில் பயணிச்சப்பையும் ஏன் அந்த பறவையோட நிழல் மட்டும் வளைஞ்சு போச்சு அப்படின்னா, அது போற பாதையே வளைஞ்சிருக்கிறதுனால அதுவும் வளைஞ்சு போகுது. அதே மாதிரி தான் விண்வெளியில நட்சத்திரம் விண்வெளியை வளைக்கிறப்ப ஒளி கடந்து போற பாதை, அதாவது விண்வெளியே வளைஞ்சிருக்கும். அதனால அந்த பக்கம் போற ஒளியும் வளைஞ்சு போகும். அந்த வளைஞ்சு வர்ற ஒளியை பார்க்கறப்ப அது அந்த நட்சத்திரத்தை சுத்தி அல்லது அந்த கேலக்சியை சுத்தி ஏதோ ஒரு வளையம் இருக்கிற மாதிரி தோணும். இந்த வளையத்தை ஐன்ஸ்டைன் ரிங் அப்படின்னும் இந்த நிகழ்வை கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஒரு இடத்துல ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கோ ஒளியும் அந்த அளவுக்கு வளைஞ்சு வரும். அப்ப ஒளி எந்த அளவுக்கு வளைஞ்சு வருது அப்படின்றத கனெக்ட் பண்றது மூலமா அந்த இடத்துல ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வளையணும்னா அங்க என்ன நிறைவுள்ள ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றது நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதே முறையை பயன்படுத்தி ஒரு கேலக்சியோட நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதே சமயத்துல அந்த கேலக்சியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்தோட நிறையோட கூடுதலை கண்டுபிடிச்சும் அந்த கேலக்சியோட நிறைய கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துலையும் இந்த ரெண்டு நிறையும் ஒத்து போகல. இந்த இடத்துலையும் அவங்களுக்கு அந்த இடத்துல டார்க் மேட்டர் இருக்கா, அப்படி இல்லாட்டினா நம்ம கனெக்ட் பண்ற முறை தப்பா அப்படின்ற அதே கேள்வி எழுதுச்சு. இதுவும் ஒரு முடிவை தரல, இதுவும் கேள்வியை மட்டும்தான் எழுப்புச்சு. ஆனா டார்க் மேட்டர் இருக்கிறத உறுதிப்படுத்துற விதமா 2006 ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுதான் புல்லட் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பெரிய நட்சத்திர கூட்டம் ஒன்னுக்கு ஒன்று நேருக்கு நேர் மோதிக்கிச்சு. அந்த புல்லட் கிளஸ்டர்ஸுக்கு பெருவாரியான நிறை அதோட வாயுக்கள் இருந்து தான் கிடைக்குது. இது ரெண்டும் ஒன்று மோதுறப்ப என்ன நடந்துச்சுன்னா, அதில் உள்ள வாயு அதுலேருந்து பிரிஞ்சு தனியாக வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. அதோட பெருவாரியான நிறை அதோட கேஸ்ல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னா, அந்த கேஸ் ஒன்று சேர்ந்த இடத்துல தான் அதிக கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்கணும். அந்த இடத்துல எப்படி அதிக கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிராவிடேஷனல் லென்சிங் முறை மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எந்த இடத்துல அதிக கிராவிடேஷன் அட்ராக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக ஸ்பேஸை வளைக்கும். அதனால அதை கடந்து வர ஒளி அந்த அளவுக்கு வளைஞ்சு வரும். ஆனா அதோட விளைவு அவங்க நினைச்ச மாதிரி இல்லை. அதோட நிறை எல்லா இடத்துலையும் பரவிதான் இருந்துச்சு. இது மூலமா அந்த இடத்துல டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறத அவங்க உறுதி பண்ணாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டார்க் மேட்டர். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உதித்த ஒவ்வொரு சொல்லும் அது சரியா இருந்தாலும் இல்ல தப்பா இருந்தாலும் எதிர்காலத்துல ஒரு பெரிய தியரியா தான் வளர்ந்து வந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சதா இல்லையா அப்படின்றத மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு இன்னைக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.